வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா 2025ஆம் ஆண்டு மலையாளத்துல இருந்து தமிழ் டப்பிங்குடன் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற சூத்திர வைக்கியம் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஹீரோ சைன் டாம் சாக்கோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு. அவரு தனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல ஸ்கூல் படிக்கிற டீனேஜ் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் தன்னுடைய டியூஷன்ல படிக்கிற ஒரு பொண்ணோட அண்ணன் அந்த பொண்ணை அடிக்கடி அடிக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பொண்ணோட அண்ணனை கூப்பிட்டு வார்னிங் கொடுக்கறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அண்ணன் திடீர்னு ஒரு நாள் காணாம போறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த கேஸை எடுத்து எப்படி விசாரிக்கிறாரு, அதுல வர ட்விஸ்டான சம்பவங்கள் என்ன, கடைசியா என்னதான் ஆனிச்சு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல லீடா நடிச்ச சைன் டாம் சாக்கோ ஆகட்டும், தீபக் பரம்போல் ஆகட்டும், வின்சி அலோசியஸ் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா குறை சொல்ல முடியாத பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸையே கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. சோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ காணாம போன நபருக்கு என்ன ஆனிச்சு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அந்த காட்சிகளாகட்டும், படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வர ட்விஸ்டுகளாகட்டும், இதெல்லாம் நல்லாவே இருக்குது. மேலும் படத்தோட சினிமாட்டோகிராஃபிக் நல்ல கலர்ஃபுல்லாவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஆடியன்ஸுக்கு சீட்டேஜ் மூமெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள் அப்படின்ட்டு பெருசா எதுவுமே இல்லாம பிளாட்டா தான் திரைக்கதை மூவ் ஆகுது. படம் ஆரம்பிச்ச 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் மெயின் கதைக்குள்ளேயே வருது. படத்தோட முதல் 40 நிமிஷத்தை இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைக்க முயற்சிகள் பண்ணிருக்கலாம். படத்தோட ரைட்டிங்ல இன்னுமே இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா படம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். படத்தை தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.